ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உடன்குடி தாங்கியூர் கிராமத்தில் இருக்கிற கோயில் வெண்ணிமலை சாஸ்தா கோயில். இதுதான் எங்களோட குலசாமி. இந்த கோயிலிலிருந்து பிடிமண் எடுத்து தான் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு ஒரு பீடம் அமைத்திருக்கிறோம். வெண்ணிமலை சாஸ்தா சுவாமியின் விஸ்வாவசுவருள்ள பங்குனி மாத உத்திர வைபவ நிகழ்ச்சியானது நமது ஆலயத்திலே வருஷாபிஷேக மகா கும்பாபிஷேகமானது நமது ஆலயத்திலே இதிலே மகா கணபதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு நான் உடன்குடியில் இருக்கிற வெண்ணிமலை சாஸ்தா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். சாஸ்தா கோயில் போனாலே கண்டிப்பாக நம்ம பொங்கல் வச்சு தான் வழிபடணும். அந்த மாதிரி நாங்களும் போன உடனே சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு பூஜைக்காக காத்திருந்தோம். இந்த வருஷம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவும் இந்த வீடியோவில் சேர்ந்தே தான் இருக்கு. நீங்க பார்த்து மகிழலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இது உடன்குடி கோயில்ல நடந்த சாமியாட்டம். இனிமே நாம பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வெண்ணிமலை சாஸ்தா எப்படி வந்தார்னு பார்க்கலாமா? பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு பூஜை கொடுக்கப்பட்டதும் வெண்ணிமலை சாஸ்தா எப்படி வருகிறார் என்பதை மட்டும் பாருங்கள். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களும் மிகவும் ஆக்ரோஷமாகவே இருக்கின்றனர். வெண்ணிமலை சாஸ்தா பூஜை கொடுத்ததும் உள்ளே துள்ளி குதித்து வந்ததும் நேரடியாக பெருமாள் பீடத்திற்கே சென்றார். பெருமாள் பீடத்திற்கு முன்பாக நின்று சிறிது நேரம் ஆடிக்கொண்டிருந்தார். பெருமாளின் ஆசி பெற்ற அடுத்த நொடியில் அவர் வெண்ணிமலை சாஸ்தா பீடத்திற்கு வருவார். அது எப்படி வருவார் என்பது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். இப்போது பாருங்கள், பெருமாள் பீடத்திலிருந்து வெண்ணிமலை சாஸ்தா எப்படி வருகிறார் என்று. பங்குனி உத்திரத்திற்கு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் சாஸ்தாவிற்கான சிறப்பு பூஜை நடைபெறும். ஆனால் இது பெரிய நாயகி பத்திரகாளி அம்மன் கோவில். இங்கு மூலஸ்தானத்தில் இருப்பது அம்மன் பத்திரகாளி அம்மன், முத்தாரம்மன், உச்சினி மகாளி அம்மன் என்று இருக்கிறார்கள். காவல் தெய்வங்களாக சுடலைமாட சுவாமியும் காலன் சுவாமியும் இருக்கிறார்கள். கடந்த வருடம் நடந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது சாஸ்தா சாமி ஆடி அம்மன் சுடலைமாடன் என அனைவரையும் அழைத்து மிகவும் சிறப்பாக சாமியாட்டம் இருந்தது. அதே வேளையில் அம்மன் சாமி ஆடும் நபர் அடுத்த வருடம் எங்களுக்கான பூஜைகள் சிறப்பாக இல்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக வரமாட்டோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். பொறுத்திருந்து பாருங்கள், சாஸ்தா அம்மாவை அழைத்தாரா என்று. சாஸ்தா சாமி ஆடும் நபர் பீடத்திலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சூடத்தை தன் வாயில் போட்டுவிட்டு ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார். அவருக்கான அந்த வேட்டியை கட்ட பூசாரி முயன்றபோது அதை நிறுத்திவிட்டார். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் அம்மா சுடலை காலன் என அனைவரையும் அழைக்கும் வரை கழுத்தில் மாலையும் வேட்டியும் கட்டுவதில்லை. தற்போது வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு தீபமேற்றி தீபாராதனை காட்டப்பட்டது. ஆனால் சாஸ்தாவோ அம்மாவை அழைப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார். இதனை அடுத்து மறுபடியும் அவர் பெருமாள் பீடம் செல்வார்.
ஒவ்வொரு வருடமும் தற்போது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலிலும் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் நான் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கே சென்றிருந்தேன். ஆனால் இந்த வருடம் நான் உடன்குடி சென்றிருந்தேன். ஆனாலும் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் நடக்கும் பூஜையை நான் பார்க்க மறக்க மாட்டேன். தற்போது பெருமாள் சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்ட போது சாஸ்தா முழங்காலிட்டு பெருமாளை வேண்டிக் கொண்டிருந்தார். பெருமாள் பீடத்திலிருந்து திருநீர் எடுத்து தனது நெற்றியில் பூசிக்கொண்டு பெரிய நாயகி பத்திரகாளியை அழைக்க தயாரானார் வெண்ணிமலை சாஸ்தா. முத்தாரம்மன் பீடத்திற்கு முன்பும் சென்றார். அதேபோல் உச்சினி மகாளி அம்மன் பீடத்திற்கு முன்பும் சென்று அம்மாவை அழைக்க தயாரானார். ஆனால் கடந்த வருடம் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதனால் பக்தர்கள் இந்த வருடம் அம்மா வருவாடா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். சாஸ்தா சாமியாடும் நபர் திருநீரை அள்ளி வீசினார். ஆனாலும் அம்மா வரவில்லை. மேளத்தை வேகமாக அடிக்கச் சொன்னார். பக்தர்களை குரவை சத்தம் போடச் சொன்னார். ஆனாலும் அம்மா வரவில்லை. பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அம்மாவை அழைப்பது அவ்வளவு சுலபமல்ல. பத்திரகாளி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு தற்போது முத்தாரம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்ட போது அம்மன் சாமி அழும் நபருக்கு சாஸ்தா சென்று திருநீரை பூசிவிட்டு முத்தாரம்மன் முன்னால் வந்து நின்றார். சாஸ்தா அழைத்து அம்மா வராமல் இருக்க முடியுமா? முத்தாரம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்ட போது பத்திரகாளி அம்மா துள்ளி குதித்து அங்கே வந்தார். சாஸ்தா அழைத்து அம்மா கண்டிப்பாக வந்தே தீருவார். பத்திரகாளி அம்மன் வந்தவுடன் அவரும் ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார். அம்மா வந்து விட்டாள். இனி சுடலையும் காலனும் தானாக வருவார்கள். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை என்றாலே அங்கே சாமிகள் வரும் வேகத்தை பார்க்கவும் அவர்கள் ஆடும் ஆட்டத்தை பார்க்கவும் தனி பக்தர்கள் கூட்டம் கூடும். அதேபோல்தான் இந்த வருடமும். பொறுத்திருந்து பாருங்கள். சுடலை ஆண்டவரும் கடந்த வருடம் பங்குனி உத்திர கோவில் திருவிழாவின் போது அடுத்த வருடம் நான் வரமாட்டேன் என்று தான் சொல்லியிருந்தார்.